உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து கேட்டால் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவதா என எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்கிற அடிப்படையில் போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு நாங்கள் எல்லோருமே தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டு கைது நடவடிக்கைக்கு உள்ளானோம். ஆனால் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று முன்தினம் அறிவிப்பு கொடுத்து நீங்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. ஆளுகிற திமுக கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் பொள்ளாச்சி சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதை போலதான் அமைந்திருக்கிறதை தவிர, ஆகவே அது குறித்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.